இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பூ செய்கிறது தான் ஐடியா. சாட்டன் ரிப்பன் ஃப்ளார்ஸ் பொக்கே இது ஃப்ளார்ஸ் இதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது சாதாரண ரிப்பன், இது சாட்டன் ரிப்பன்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து டபுள் சைடு கம் உள்ள டேப்ஸ், இதை பாருங்கள், இது ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்கிறது இது வந்து இந்த ஃப்ளோரல் டேப். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அந்த கார்டனில் யூஸ் பண்ணுற ஒயர்ஸ் எல்லாமே, கார்டன் டை எல்லாமே. இது வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஒயர். இது மொத்தம் இது வந்து ரொம்ப ஃபிக்சிபிள். பாருங்க, இது ஒன்றும் அதோடு ஒன்றும் ஃபிக்சிபிள். அதுக்கப்புறம் சிசர்ஸு, ஸ்கேலு, ஒரு குயிக் ஃபிக்ஸ் கம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டேபிள் ரன்னர், அவ்வளோதான் மெட்டீரியல்ஸ். இந்த ஃப்ளார் செய்யறதுக்கு இந்த பெரிய பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி, இது வந்து 14 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர்ஸ் வச்சு வெட்டியிருக்கிறேன். இது வந்து இந்த சாட்டன், இன்னொரு மெரூன் கலர் சாட்டன் வந்து 11. அப்புறம் வந்து இந்த குட்டி சாட்டன் ரிப்பன் வந்து 9. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய சாட்டன் ரிப்பனில் இந்த டேபிள் ரன்னரை போட்டு ஒட்டிடும் எல்லாத்துலேயும். அது மாதிரி 5 பெட்டல்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் வந்து இந்த குட்டியில் வந்து 3 பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து 3 பெட்டல்ஸ். இப்போ வந்து இதையும் ஒட்டிட்டு இதான் கடைசி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இதில் எப்படி ஒன்று ஒட்டி காட்டுறேன், எப்படி செய்ய போகிறான்னுட்டுன்னு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சின்னது இது வந்து 2ஆக மடிச்சுக்கின்னு 9 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டர்ஸ். அது டபுள் சைடட் டேப் இருக்குது இல்லை, டபுள் சைட் கம் உள்ள டேப் வந்து இப்படி ஒட்டி இந்த மாதிரி டேப் ஒட்டிங்கன்னா இது வந்து டபுள் சைட் கம் உள்ளது. இப்படி வச்சுட்டு இந்த பாதிக்கு மட்டும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த ஒயர், இந்த மெலிஸ் ஒயர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 14 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 14 to 15 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துங்க. இது வெட்டின்னு இப்போ இதை வந்து இந்த நடுவில் வச்சு ஒட்டிட்டு, எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பாக வேணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுன்னு எப்படி வரும் இந்த மாதிரி 3. இப்போ இதுலேயும் வந்து அதே மாதிரி 2 பக்கம் இந்த பாதி இது மடிச்சுட்டு, இது வந்து 11 சென்டிமீட்டர்ஸ், இது 2ஆக மடிச்சுட்டு இங்கே வந்து டபுள் சைடு இந்த பாதிக்கு மட்டும் இந்த டபுள் சைடு கம்மை ஒட்டணும். இதுலேயும் ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து நல்லா அகலமாக இருக்கிற டபுள் சைடு கம் உள்ள டேப்பு வாங்கிக்கிங்க. என்கிட்ட இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வந்து அதே மாதிரி 14 to 13 சென்டிமீட்டர்ஸ், இது உங்களுக்கு உங்கள் வசதி பிரகாரம் நீங்கள் வெட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணணும், இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ பெருசு தேவையில்லை, இதோட இங்கேயே கட் பண்ணிக்கலாம். அதாவது 13 சென்டிமீட்டர்ஸ் 12 சென்டிமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி நடுவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது 2 இப்படி மடிச்சுட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி 2ஆக மடிச்சுன்னு, இது வந்து கொஞ்சம் கூர்ப்பாக இருக்கும். இந்த போர்ஷன் வருது பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வரும். பாருங்க, இந்த மாதிரி 3 செய்யணும். இதே மாதிரி தான் வந்து இப்போ இதையும் செய்ய போகிறேன்.
இந்த பெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் அசெம்பிள் பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாராக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி இந்த நடுவில் 2 பட்டன் மாதிரி இருப்பாங்க. அது செய்யறதுக்கு வந்து 2 மணி, எந்த மணி ஒன்றா எடுத்துங்க உங்ககிட்ட இருக்கிறத. அதுக்கப்புறம் இது வந்து அதே மாதிரியா ஃப்ளோரல் கார்டன் டை தான். இதுவும் கார்டனில் யூஸ் பண்ணுறது தான். அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வெட்டிக்கலாம். எவ்வளோ அளவு வேணுமோ அதை வெட்டிக்கலாம். நான் வந்து எல்லாம் சேர்த்து ஒரு எவ்வளோ இருக்கும், அதில் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த கார்னரில் வந்து இந்த ஒயர் கொஞ்சம் தெரிகிற மாதிரியா இருக்கணும். ரெண்டுத்துலேயும் வந்து கொஞ்சம் கம் போட்டுன்னு அந்த மணியை இப்படி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு இந்த 3 இதை அப்படி தான் ரவுண்ட் ஷேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த 3, அதுக்கப்புறம் இந்த 3, இந்த 5 இப்படியே வச்சுட்டு இது தானாக கடகடன்னு ஒட்டிக்கும். இது கொஞ்சம் மேலேயாகவும் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே வந்து இந்த நீட்டை கொஞ்சம் லீஃப் ஷேப்பில் இருக்கிற பெட்டல்ஸையும் வச்சுப்பேன். இந்த கம்பியெல்லாம் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். நான் இப்போ பேக் பண்ணலாம். முதல்ல 5 பெட்டல்லையும் வந்து அசெம்பிள் பண்ணிவிடுவேன். மாதிரி இது அப்புறமா மடித்து விட்டுக்கலாம். அப்படியே அப்புறம் கடைசியாக அப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து பேக் பண்ணு. இந்த ஃபுல்லாக அந்த கம்பியெல்லாம் அப்படியே சுற்றிக்குங்க. இந்த ஃப்ளோரல் டேப் இருக்குல்ல, ஃப்ளோரல் டேப்பு இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் இருக்குல்ல, இந்த மாதிரி க்ரிப்பி பேப்பர், அதில் வந்து இப்போ க்ரீன் கலர் எடுத்துங்க. அது சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக வெட்டி ஸ்ட்ரைப்ஸாக வெட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு நீட்டுக்கும் வெட்டி அப்படியே சுற்றிக்கலாம். இந்த கம்பியே யூஸ் பண்ணி இதை கட்டிடலாம். இதான் இந்த ஃப்ளார் இப்போ ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. இப்படி கம்பி உள்ளே இருக்கிறதால இப்படி வளைக்க முடியும் அந்த பெட்டல்ஸை. இது மாதிரி வந்து ஒரு பொக்கேக்கும் வந்து நான் வந்து 3 ஃப்ளார்ஸ் வச்சு அப்புறம் கொஞ்சோண்டு லீவ்ஸ். இப்போ லீவ்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை கலர் சாட்டன் ரிப்பன் வச்சுக்கிறீங்களா, அதை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து அகலமான சாட்டன் ரிப்பன் கிடையாது, இது சின்னோண்டு. இது என்ன 2 சென்டிமீட்டர் இருக்குங்களா, 2 சென்டிமீட்டர் உள்ள 4 சென்டிமீட்டர் உள்ள சாட்டன் ரிப்பன் எடுத்திங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். இதை வந்து உங்கள் இஷ்டம்தான், லீஃப் எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிங்க. வந்து இப்போ இந்த சைஸ் நான் சின்ன சைஸாக தான் வெட்டி காட்டுறேன், உங்களுக்கு சேர்ந்து காட்டுறேன். இப்படி 2ஆக வெட்டிங்க. இந்த மாதிரி 4 வேணும். ஏன்னா நான் சின்னதாக சின்ன லென்த் வித் உள்ள சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கிறதால நான் 4 செய்ய வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா 2 தான் வேணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கின்னு 2த்தையும் ஒன்று அப்படி இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டபுள் சைடு கம்மோட டேப் இருக்குல்ல, அது வச்சு இப்படி வச்சு ஒட்டிடுங்க.
சின்ன டேப்பாக இருக்கிறதால நான் வந்து 3 தாட்டி ஓட்டணும். நீங்கள் பெரிய வித்து உள்ள டேப் வாங்கிக்கிங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி 12 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெட்டிக்கலாம். இந்த கம்பியை வெட்டிக்கின்னு இப்போ வந்து இதுக்கு நடுவில் இப்படி வச்சு ஒட்டிட்டு, இப்போ வந்து இந்த பக்கம் இன்னும் ஏன்னா எனக்கு குட்டியாக இருக்குது, அந்த வித்து குறவாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி ரெண்டாக யூஸ் பண்ணுறேன். 4ஆக வச்சு இது பண்ணுறேன். இப்போ அங்கே எப்படி ஆகிடும். இப்போ வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு லீஃபு நான் நிறையா லீவ்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வேறு சாட்டன் ரிப்பன்லேருந்து கலர் எடுத்து பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாட்டன் ரிப்பனில் மாதிரி இது வந்து 4 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர். இதில் வந்து இப்படி மடிச்சிங்க, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் இப்படி பிடிச்சின்னு இந்த மாதிரி, இந்த சமோசா மடிக்க மாட்டோம் அந்த மாதிரி மடிச்சிட்டு இது வரைக்கும் வச்சு இந்த கார்னர் அப்படி கட் பண்ணிடுவோம். அப்படி இப்போ வந்து இது பண்ணு அப்படியே கொஞ்சம் அப்படியே சுருக்க வேண்டியது தான் இந்த இதெல்லாம். அப்படி வச்சுட்டு இப்போ இதை வச்சுட்டு ஒரு கம்பி ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே அளவு தான் எடுத்துக்க போகிறோம். 15 சென்டிமீட்டர்ஸ் இல்லை 12 சென்டிமீட்டர்ஸ். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இது வந்து ஃப்ளோரல் டேப் வச்சு பேக் பண்ணிடுவோம் கொஞ்சம் தூரம். ஏன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ வந்து நான் சேர்ந்து வச்சுக்கிற லீவ்ஸை வந்து இப்படியே சேர்த்துக்க போகிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை அப்படியே அந்த ஃப்ளோரல் டைப் வந்து அப்படியே சுற்றி விட்ருங்க. இப்போ வந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் இப்படி மடித்து விட்ருங்க கீழ் பக்கமாக. இந்த மாதிரி தான். இப்போ இது லீவ்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும், இந்த ஃப்ளார்ஸு இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கட்டப்போம். இது டெக்கோ ஒயர். இது அதை வந்து நான் வந்து ஒரு 25லேருந்து 30 சென்டிமீட்டருக்கு வெட்டிக்கிறேன். ரொம்ப பெருசெல்லாம் வெட்டிக்கிறேன். ஒரு ஃப்ளாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல இப்படி வச்சுட்டு இந்த ஃப்ளோரல் டேப்பை வச்சு கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த லீவ்ஸை சேர்த்துக்க போகிறோம். அப்படியே அப்புறம் ஒரு ஃப்ளார் இந்த மிச்சத்தை வந்து இந்த மீதியை வந்து இந்த பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இங்கே ஒன்று வச்சு சேர்த்துட்டு இந்த பக்கம் ஒன்று வச்சு சேர்த்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்த உடனே நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு
அப்பப்போ கம் கொஞ்சம் போட்டு அப்போ சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மை சேர்த்து இதை ஒட்டிடும். இது ஃபுல்லாக ஒட்டிடும். இது ஃபுல்லாக ஒட்டிட்டா நீங்கள் பெட்டர் ஃப்ளோரல் டேப்பே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது தனித்தனியாக கம் போட்டோன்னே தனித்தனியாக வந்துடுது. இது கொஞ்சம் இதெல்லாம் அப்படி மடக்கி மடக்கி விட்டுட்டோன்னா இது மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது சேர்ந்து ஃப்ளார் சேர்ந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து பாருங்க. இருக்கிற சாட்டன் ரிப்பன் வச்சு சீப்பாக அழகாக நீங்களே பொக்கே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ளார் பொக்கே பண்ணிக்கலாம். Thanks for watching.